வழிபட்டு நடக்கின்றாரோ நிச்சயமாக அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார். பேச்சுகளில் மிக உண்மையானது அல்லாஹுவின் புத்தகமாகும். நேர்வழியில் மிகச் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியாகும். காரியங்களில் மிக தீமையானது எது புதிதாக உருவாக்கப்பட்டதோ அதுவே. புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அனாச்சாரமும் ஒவ்வொன்றும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடுதான். ஒவ்வொரு வழிகேடும் மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நம்முடைய ஜும்மாவின் தலைப்பு நம்முடைய பின்தங்கிய நிலைக்கு தீர்வு என்ன? முஸ்லிம்கள் இன்று உலகளாவிய மேடையிலே பின்தங்கியவர்களாக பொதுவாக எண்ணப்படுகிறார்களே, இதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கும் வெளிச்சத்திலே பார்க்க போகிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், وَلَا تَهِنُوا وَلَا تَحْزَنُوا وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ إِن كُنتُم مُؤْمِنِينَ. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கோழையாக வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் துக்கப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். وَلَا تَهِنُوا وَلَا تَحْزَنُوا وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ. நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லவில்லை. وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகின்றார். நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கும் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கும் இடையிலே நிறைய வேறுபாடு இருக்கிறது. அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான், வஅன்துமுல் அஅலவுன், நீங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள். இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விஷயங்களை கொண்டு உறுதியாக சொல்லுகின்றான். ஆலி என்பதனுடைய மிகைப்பு சொல்தான் அஅலா என்பது. அல்லாஹ் இந்த இடத்திலே வஅன்துமுல் அஅலூன், நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வஅன்துமுல் அஅலூன், நீங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் மிக மிகைத்தவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இப்படி குறிப்பிடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இந்த வாக்குக்கு ஒரு காரணத்தை சொல்லுகின்றார். இன் குன்தும் முஃமினீன், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக, நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக வாழ்ந்தால், ஈமானை உடையவர்களாக, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த ஈமானை நம்பிக்கையை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்களோ அந்த இறை நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் தான் மிக மிகைத்தவர்கள், மிக கண்ணியத்திற்குரியவர்கள், மனிதர்களை ஆட்சி செய்யக்கூடிய, மனிதர்களை வழிநடத்தக்கூடிய தகுதிக்கு உரியவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். யோசித்து பாருங்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் அவனது அல் குர்ஆனிலே பல வாக்குகளை நமக்கு சொல்லுகின்றான். வலயன்சுரன்னல்லாஹு மயன்சுரு இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ். நிச்சயமாக அல்லாஹ் திட்டவட்டமாக நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்தே தீருவான். பாருங்கள் எப்படிப்பட்ட வாசக அழுத்தத்தை, கருத்து அழுத்தத்தை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். உதவி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, சாதாரணமாக அல்லாஹ் குறிப்பிடவில்லை, திட்டவட்டமாக நிச்சயமாக உதவி செய்தே தீருவேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வலயன்சுரன்னல்லாஹ், நிச்சயமாக சத்தியமாக உறுதியாக அவன் உதவி செய்வான். அல்லாஹ் வலயன்சுரன்னல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் உதவி செய்வான்? மையன்சுருஹு, யார் அல்லாஹ்விற்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படிப்பட்டது, நாம் கற்பனை செய்வது போன்று கிடையாது. 7 வானங்களை படைத்தவன், அர்ஷை படைத்தவன், குர்சியை படைத்தவன், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பினத்தையும் தெளிவாக, திட்டமாக, முறையாக, அழகாக படைத்து நிர்வகித்துக் கொண்டிருப்பவன். வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலித்து வளர்த்து காப்பது அவனுக்கு எந்த சிரமத்தையும் எப்போதும் அளித்ததில்லை,